Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முன்பு தான் கூட்டணி ஆட்சி வேண்டும் என கூறிய போது தனக்கு எதிர்ப்பு தெரிவித்த பலரும் தன்னை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இன்னைக்கு முதல்ல நான் தான் கூட்டணி ஆட்சியை கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க சொல்லுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் இனிமேல் வருங்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அதுக்கு எதிர்த்து நான் சொன்னது கூட்டணிக்கு கலங்கம் விளைவிக்குது அப்படின்னு சொல்லி போய் சத்தியமூர்த்தி பவனில் பெட்டிஷன் கொடுத்தவங்க. அதையும் மறந்துடாதீங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நான் ஒரு முறையும் அரசாங்கத்தை பற்றி கடந்த அரசாங்கத்தை பற்றி ஏதாவது கேள்வி எழுப்புனா அதுக்கு சப்போர்ட்டாலாம் யாரும் வந்ததில்லை. 5 வருஷமும் கடந்த அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்தில் இருந்த எல்லா எம்எல்ஏவும் திருவாடான எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மற்ற தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. இன்னைக்கு முதல்ல நான் தான் கூட்டணி ஆட்சியை கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க சொல்லுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச அப்புறம் நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் இனிமேல் வருங்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே அதுக்கு எதிர்த்து நான் சொன்னது கூட்டணிக்கு கலங்கம் விளைவிக்குது அப்படின்னு சொல்லி போய் சத்தியமூர்த்தி பவனில் பெட்டிஷன் கொடுத்தவங்க. அதையும் மறந்துடாதீங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நான் ஒரு முறையும் அரசாங்கத்தை பற்றி கடந்த அரசாங்கத்தை பற்றி ஏதாவது கேள்வி எழுப்புனா அதுக்கு சப்போர்ட்டாலாம் யாரும் வந்ததில்லை. 5 வருஷமும் கடந்த அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்தில் இருந்த எல்லா எம்எல்ஏவும் திருவாடான எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, மற்ற தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. இன்றைக்கி திடீர்னு என்னமோ அவங்க எல்லாம் அந்த கூட்டணி வேண்டாம் இந்த கூட்டணி வேணும்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னா அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. அதுக்கப்புறம் எந்த ஒரு வேட்பாளரும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேணான்னு சொல்லலை. சரி, சிலர் கட்சியில் சொன்னாங்க, நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு. அந்த முடிவில் தான் எல்லா வேட்பாளரும் நின்னாங்க. இந்த வேட்பாளர் இல்லாமல் கொடுத்த சீட்டுக்கெல்லாம் ஒரு சீட்டுக்கு 4-5 பேர் போட்டு தான் சீட்டு கேட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ திருச்சி பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நமக்கு அதிகாரப்பூர்வமான வேட்பாளருக்கு இந்த பதிவில் போட்ட மாதிரி 3 தேர்தலுக்கு ஒத்துழைக்கவும் இல்லைன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, கூட்டணி ஆட்சி நான் வேணும்னு இப்போ சொன்னவங்கெல்லாம் நான் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லும் பொழுது எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதுக்கெல்லாம் செய்தியெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வேணால் இல்லை, ஒன்றும் ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் எப்போ போய் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் என்னைக்காவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பற்றி ஒரு பொதுநல விஷயத்தில் நான் என் குறை சொன்னால் கூட அதுக்கு சப்போர்ட்டாக யாரும் பேசுனது கிடையாது. அதனால் இன்றைக்கி திடீர்னு அந்த ஆட்சியை குறை சொல்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் மௌனமாக தான் இருந்தாங்க. அதையும் மனசில் வச்சுங்க. அதனால் திடீர்னு என்னமோ இந்த கட்சிக்கு இப்போ கூட்டணி வச்சதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த மந்திரி சபையில் சேர்ந்தால் எனக்கு சந்தோஷம் தான். காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்ற சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் என்னமோ யுகிச்சு என்னமோ இதெல்லாம் இவங்க எல்லாம் தான் அதுக்கு உண்டாக்குனாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறு. எல்லாரும் தான் முழு மனசோட டிஎம்கே கூட தேர்தலில் நின்னாங்கிற மனசில் வச்சுக்க. இப்போ கூட்டணி மாறிடுச்சுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். இதுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற ரியாலிட்டியில் நம்ம செயல்பட்டு போகணுன்றது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. நம்ம ஆட்சியில் பங்கேற்பதில் எனக்கு சந்தோஷம் தான். அதையும் தெளிவாக தெரிஞ்சுங்க.